செஞ்சி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பேச போகிறது சினிமா ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு கொடுத்த மதராசி படம் பற்றி தான். சிவகார்த்திகேயன், ஏ.ஆர். முருகதாஸ் இணைந்து எடுத்த இந்த படம் முதல் நாள் பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரை கலெக்ஷன் எவ்வளவு, அடுத்தது ஓடிடி எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இதை பற்றி வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக யாராவது வந்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதராசி முதல் நாள் பற்றி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 9 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 13 கோடி வரை வசூல் பண்ணிச்சு. சிவகார்த்திகேயன் கெரியரில் பெரிய ஓப்பனிங் இந்த படம் தான். டே 2ல் பார்த்தீங்கன்னா சுமார் 8 கோடி வரை வசூல் செய்திருக்கிறது. டே 3 சனிக்கிழமை ஆடியன்ஸ் கூட்டம் அதிகமாக இருந்ததில் 10 கோடி வரை வசூல் பண்ணியிருக்கு. டே 4, டே 5 வீக்கெண்ட் டேஸில் கொஞ்சம் கம்மியாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. முதல் 5 நாளில் இந்த படம் 44 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு. டே 6 வந்ததும் கொஞ்சம் குறைஞ்சாலும் படம் நிலை காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு. மொத்தம் இந்தியா முழுக்க இந்த படம் 46 கோடி வரை வசூல் பண்ணியிருக்கு. இது குறைஞ்சது காரணம் நிறைய ஹாலிவுட் படங்கள், இந்தி படங்கள் என தமிழ்நாட்டில் போட்டி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் மட்டும் குடும்ப ரசிகர்கள், சிறிய குழந்தைகள் கூட படம் பார்க்க வராங்க. அதனால் கல்லூரி ஆடியன்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுறதால இந்த படம் ஹவுஸ்ஃபுல் போய்கிட்டு இருக்கு. இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஆக்ஷன் சீன், சிவகார்த்திகேயனோட ஆக்ஷன் சீன், ஃபைட்டு எல்லாமே மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே டைமில் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் டாக் தான் அதிகமாக இருக்குது. அதனால் வசூல் நல்லா தான் இருக்குது. இப்போ ரசிகர்கள் கேட்குற மிகப்பெரிய கேள்வினா என்னென்னா, ஓடிடியில் இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. ஆனால் செய்திகள் படி மதராசி படம் பிரைம் வீடியோவில் வெளியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எப்போ வரும்னா அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி படம் ஓடிடியில் வரும் என பேசப்படுகிறது சினிமா வட்டாரத்தில். அப்போது பாக்ஸ் ஆஃபிலும் நல்ல வசூல், ஓடிடியிலும் நல்ல வசூல் கிடைக்கும் என சில வட்டாரங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கேள்வி, எந்த படம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த படம் தியேட்டரில் எவ்வளோ கோடி வரைக்கும் வசூல் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பிரேக்கிங் ஆகணும்னா சுமார் 75 கோடி வரை வசூல் பண்ணலாம். இப்போ ஓடுற வேகத்தை பார்த்தா இந்த நிலைமை படம் அடையும் மாதிரி இருக்குது. பாசிட்டிவ் டாக் நீண்ட இருந்தால் 100 கோடி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை என்றால் 70 கோடி 80 கோடி வரை தான் இந்த படம் வசூல் பண்ணும் என பேசப்படுகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது மதராசி படம் நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஓடிடியிலும் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு கெரியரில் ஒரு ஹிட் ஆகுமா இல்லையா அப்படின்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Success is never ending. Failure is never final. So, இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க.